இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட எண்ணத் தெளிவு உண்டாகும். மேஷ ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும். ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். அதிகார பொறுப்புகள் மேம்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உண்டாகும். உத்தியோகப் பணிகளில் திறமைகள் வெளிப்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும். கடக ராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். பகைமை உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கல்விப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும். துலா ராசி நேயர்களே, சூழ்நிலை அறிந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவும். வரவுகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமை வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடின உழைப்பிற்கான பலன்கள் கைகூடி வரும். மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். திடீர் பண வரவுகள் உண்டாகும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மகர ராசி நேயர்களே, சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள். பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். உறவுகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்த குழப்பம் விலகும். மீன ராசி நேயர்களே, செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும். குழந்தைகளிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செயல்படவும். சந்தேக உணர்வுகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.